வணக்கம் உங்கள் செந்தூர் டெக்ஸ் இளமலையிலிருந்து பேசுகிறோம். எப்படி நல்லா இருக்கலாம்? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். என்னடி இது? என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இல்லையா? அதுதான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம கடைக்கு வர்றதுக்கு நம்ம லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா, சேலம் மாவட்டம் இளமலை வரீங்க, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சேலம் மெயின் ரோடு வந்துடுறீங்க. சேலம் மெயின் ரோடு வரீங்க, சரவணபவன் ஹோட்டலுக்கும் 2 கடை தள்ளி சந்துக்குள்ளே வரணும். சந்துக்குள்ளே வர்றதுக்குள்ளார 1008 பிரச்சனை வரும்னு ஏற்கனவே அடிக்கடி சொல்லியிருக்கேன் இல்லையா? அதனோட டீட்டெயில்ஸ் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி நடந்து வர்றவங்களா இருந்தால் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு 10 பேராவது உங்களை துரத்துவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் கடைக்கு வாங்க, உங்கள் கடைக்கு வாங்க, எங்கள் கடைக்கு வாங்கன்னு சொல்லி எல்லாருமே கூப்பிடுவாங்க. நான் போக வேணாம்லாம் சொல்லலை உங்களை, போங்க. நம்ம கடையை வந்து நம்ம கடையை வீடியோ பார்க்குறீங்க, நம்ம கடைக்கு வரணும்னு நினைக்கிறீங்க, 4 குடோன் இருக்குன்னு சொல்லியிருக்கோம், வந்து பாருங்கள், பார்த்துட்டு போங்க. இதில் வழியில் என்ன நடக்குதுன்னா, புரோக்கர்ஸ்லாம் வந்து கூப்பிட்றாங்க இல்லையா? கூப்பிடும்போது என்ன தெரியுமா சொல்லி கூப்பிட்றாங்க? அதாவது பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வாடகை கடைங்க, ரேட் அதிகமாக சொல்லுவாங்க, நீங்கள் வந்து சொந்த கடை வச்சுருக்கோங்க வாங்க அப்படிங்கிறாங்க. நான் வேண்டான்னு சொல்ல, சொந்த கடை வச்சுருக்காங்க, எல்லாமே இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும், எல்லாரும் வேணான்னு சொல்ல. அதாவது சொந்த கடை வச்சுருக்காங்க, அப்படிவா விலை கம்மியாக தரேன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அது கண்டிப்பாக முக்கியமான பொய். ஏன்னு கேட்டிங்கன்னா, இளம்பலையில் புடவை தயார் பண்ணுறதா வேலையே. அதாவது இன்றைக்கி 90% வந்து பார்த்தீங்கன்னா வாடகை கடையில் தான் வாழ்கிறாங்க, சரிங்களா? 10% மட்டும்தான் சொந்த கடையில் எல்லாருமே வாழ்கிறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90% வந்து இன்றைக்கி எப்படி பிழைக்கிறது? அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் இல்லையா? அவங்க ஒவ்வொரு கடைக்காரன் 20 பேர், 10 பேர், 15 பேர் வச்சுருக்காங்க இல்லையா? இப்போ அவங்கள வந்து நம்பி ஒரு 10 பேர் வேலைக்கு வராங்கன்னா அவங்க குடும்பம் நடக்குது இல்லையா? அது தப்பு இல்லையா? மாதிரி பொய் சொல்லி கூப்பிடக்கூடாது இல்லையா? You are right. இந்த மாதிரி வாங்க, எங்கள் கடைக்கு வாங்கன்னு கூப்பிடுங்க, அது நியாயமான கருத்து இருக்கும், சரிங்களா? அதை விட்டுட்டு எங்கள் கடை வந்து இதெல்லாம் வாடகை கடைங்க, இதெல்லாம் சொந்த கடைக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து வாடகை கடையில் இருக்கிறவங்க சொந்த கடைக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகாது. அவங்க உழைப்பை பொறுத்து, அவங்களோட திறமையை பொறுத்து போயிடுவாங்க, அது ரொம்ப நாள் ஆகாது, சரிங்களா? ஆனால் அந்த மாதிரி சொல்லி கூப்பிடக்கூடாதுங்க. அப்படி கூப்பிட்றவங்கள தயவுசெய்து யாரும் மதிக்காதீங்க. தெரியுமா தெரியாதா? தெரியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் நிறைய பொய்யே ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சொந்த கடையில் சும்மா தருவாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் கடைசியில் 500 ரூபா போடவே 2000 சொல்லி உங்கள் தலையில் மிளகாய் அரைக்கிறதுக்கு சூப்பராக ரெடியாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் தயவுசெய்து யார் கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்காதீங்க. ஒரே வார்த்தை என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் பேச்சு கொடுத்தீங்கனாலே உங்கள் பணம் போச்சுன்னு அர்த்தம். பேச்சு கொடுத்தாலே உங்கள் பணம் போச்சு அப்படிங்கிறது அர்த்தம். ஏன்னு கேட்டிங்கன்னா, சைலண்ட்டாக நீங்கள் எந்த கடையை பார்த்துட்டு வரீங்களோ, இளம்பலையில் பார்த்தீங்கன்னா 1000கணக்கான கடை இருக்குது. நீங்கள் எந்த கடையை வந்து வீடியோவில் பார்க்குறீங்களோ அந்த கடைக்கு நேராக போங்க. ஏன் கடைக்கு நான் பொதுவாக சொல்ல கிடையாது, எந்த கடைக்கு வேணாலும் போங்க. என்ன மனுஷன்? அந்த கடைக்கு நேராக போய் பார்த்துட்டு பிடிச்சா எடுங்க, பிடிக்கலையா வந்துடுங்க. என் கடைக்கும் வாங்க, பிடிச்சா எடுங்க, பிடிக்கலையா போங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எடுக்கணும்னு யாரும் கட்டாயெல்லாம் படுத்த மாட்டோம். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இங்கே வந்து தொழில் வளம்னு சொல்லுவோம், அதாவது குட்டி ஜப்பான்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி இங்கே புடவை தயார் பண்ணுறது தான் இளம்பலையில் வேலை. அதாவது பார்த்திங்கன்னா, இங்கே லட்சக்கணக்கான தறிக்காரர் இருக்காங்க, லட்சக்கணக்கில் தறிக்காரங்க இருக்காங்க, அவங்களுடைய வாழ்வாதாரம் இருக்குது. எங்களுக்கு தொழிலே இதுதான், இதை விட்டால் எங்களுக்கு வேறு எதுவும் தொழில் தெரியாது அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த பாவு, சரிங்களா, இந்த ஜரிகை கட்டை, இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நூல், இதே வேலை, இதுதான் எங்களுக்கு வேலையே. இதில் நாங்கள் உற்பத்தி பண்ணி புதுசாக எப்படா ட்ரெண்டிங் பண்ணி புதுசாக ட்ரெண்டிங் பண்ணி நீங்கள் எப்படா கொண்டு போகிறதுன்னு பார்த்தா, நீங்கள் இந்த யூடியூப்பு, இந்த இன்ஸ்டாகிராமு, இப்போ இந்த மாதிரிலாம் வளர்ச்சி அடைய எங்களுடைய வளர்ச்சி இப்போ நிறைய பேத்துக்கு இப்போ தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதாவது உலக நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இளம்பலையை வந்து நாங்கள் உருவாக்கி வச்சுருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்துலேருந்து இந்த காலங்களில் கைத்தறி ஃபஸ்ட்டு பண்ணாங்க, அப்புறம் பவர்லூம் வந்திருக்கு, சரிங்களா? இன்றைக்கி நிறைய டெக்னாலஜியில் நிறைய மிஷின்லாம் இறக்கிட்டாங்க. அதனால் ஒவ்வொருத்தரும் ஒரு தொழில் செய்கிறாங்க. இளம்பலையை நம்பி இன்றைக்கி பார்த்திங்கன்னா பட்டுப்புடவை தயாராகுது. ரொம்ப கரெக்டாக சொன்னப்பா. விலை கம்மி பட்டுப்புடவைனா நம்மகிட்ட ஸ்டார்டிங் 250 ரூபாயிலிருந்து சரி கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 4000 5000 ரூபாய்க்கு தயார் பண்ணுறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இளம்பலையில் தயார் பண்ணுற தரத்தை எந்த உலக நாட்டிலையும் தர முடியாது, யாராலையுமே தர முடியாது. இளம்பலைக்குன்னு அவ்வளோ ஒரு பவர் நிறைய இருக்குது. காரணம் கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூரத் மார்க்கெட் அப்படின்னு ஒன்று இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. சூரத் மார்க்கெட்டில் சாரீஸ் எல்லாம் தயாராகுதுங்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. அங்கேயும் வாங்குறாங்க, இங்கேயும் வாங்குறாங்க. என்னென்னா, இங்கேருந்து ஏற்றுமதி அங்கேயும் போகுது, அங்கேருந்து இறக்குமதியும் வருது. நான் வந்து என்ன தேவை கஸ்டமர் கேட்குறோம் அதை கொடுக்குறது நம்ம வேலை. இளம்பலை ஐட்டம்னா இளம்பலை ஐட்டம் கொடுக்கலாம், சூரத் ஐட்டம் சொல்லி கொடுக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன்னா சொல்லி கொடுத்தா மக்களுக்கு புரியும். இப்போ குபேரப்பட்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 100% குபேரப்பட்டு எல்லாமே சூரத் ஐட்டம் தான். இது யாராலையும் வெளிப்படுத்தவே மாட்டாங்க, எல்லாருமே. சில பேர் வந்து சொல்லவே மாட்டாங்க. இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு, இது நம்ம ஊரில் தான் தயாராகுதும்பாங்க, அதெல்லாம் தப்பு. அந்த மாதிரிலாம் சொல்லி நம்ப வேண்டாம். இளம்பலைக்குன்னு ஒரு ஐட்டம் இருக்குதுங்க, 15-20 வெரைட்டி சூப்பராக தயாராகுதுங்க. 350 ரூபாய்க்கு ஒரு 80 எடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான தங்கமான புடவைலாம் கிடைக்குங்க. 5000 ரூபா கொடுத்து நீங்கள் சூரத்தில் எடுத்தால் கூட அதுக்கு கேரண்டி வராதுங்க. ஆனால் நீங்கள் வெறும் 350 ரூபாய்க்கு எடுக்கிற புடவை கேரண்டி தருவோம்.
அந்த அளவுக்கு நாங்கள் தெளிவாக சூப்பராக வெரைட்டிஸ் தயார் பண்ணி இன்னைக்கு இளம்பிள்ளையை வந்து பார்த்தீங்கன்னா இளம்பிள்ளையில் இருக்கிற அத்தனை தறிக்காரையும் நாங்கள் ஒரு வாழ்வாதாரத்தை கொண்டு போய் கொடுத்து நல்லா பண்ணணும்னு செய்கிறோம். சரிங்களா? ஒரு புடவை உருவாக்கி வெளியே வர்றதுக்கு மட்டும் குறைஞ்சபட்சம் 30 பேர் வேலை செய்யணுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு புடவை மட்டும் வெளியே அதாவது உற்பத்தி பண்ணி வெளியே கொண்டு வந்து மக்களிடம் சேர்த்துறதுக்கு மட்டும் 30 பேர் வேலை செய்யணுங்க. அப்போ 30 பேர் வேலை செய்கிறப்ப 30 குடும்பம் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு சேலை டிசைன்ஸுக்குமே 30 குடும்பம் இருக்கும். அப்போனா எவ்வளோ பேர் வாழ்வாங்க இதில்? சரிங்களா? எத்தனை லட்சம் கணக்கான பேர் வந்து இதில் வந்து நலன் அடைவாங்க தெரியுங்களா? அதனால தயவு செய்து வந்து புரோக்கர் கூப்பிடுறாங்கன்னு யாரும் தயவு செய்து போக வேண்டாம். போங்க, நீங்க போங்க. போங்க, நான் வர்றேன். போங்க, வருவேன். போங்க. நீங்கள் போகணும்னு நினைக்கிற கடைக்கு தயவு செய்து போங்க. இது நிறைய டைம் நான் வீடியோவில் சொல்லிட்டேன். அதே மாதிரி இளம்பிள்ளை புடவைன்னு கேட்டு வாங்குங்க. இளம்பிள்ளை புடவைக்குன்னு ஒரு தண்ணி பெசலே இருக்குது. சரிங்களா? இளம்பிள்ளை புடவை அடிச்சுக்கிறதுக்கு இன்னும் இந்த வேர்ல்டில் எங்கேயும் யாரும் தயார் பண்ண முடியாது. அந்தளவுக்கு இளம்பிள்ளையில் அவ்வளோ சூப்பரான மனிதர்கள் இருக்காங்க. சூப்பராக தயார் பண்ணுறாங்க. சூப்பராக வெரைட்டிஸ் டிஃப்ரெண்ட்டாக என்னென்ன டிசைன்ஸ் ரெடி பண்ணுறோம் எல்லாமே தயார் பண்ணுறோம். அதையும் மெட்டீரியல்ஸ் பாருங்கள். மெட்டீரியல் இதுக்கு அடிச்சுக்கிறதுக்கு எங்கேயுமே இன்னும் கிடையாது. அது மட்டும் நாங்கள் ஆணித்தரமாக சொல்லுவோம். இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா சூரத் புடவைனா கேட்டு வாங்கிக்கிங்க. சூரத் புடவை கொடுங்கன்ட்டு ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா அதுவும் வந்து தப்பான பொருள் கிடையாது. அதுவும் ஒரு புடவை தான் சொல்லி வைக்க போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இறக்குமதியே ஜரிகை நூலெல்லாம் பார்த்திங்கன்னா கோனெல்லாம் அங்கேருந்து தான் வருது. அப்போ அப்படின்னு பார்த்தா அவங்க வேணான்னு சொல்லிடலாம் இல்லையா? இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறது அவங்க வேணான்னு சொல்லுவாங்களே. அப்படின்னு வேணான்னு சொல்ல முடியாது. எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டு இந்தியாவுக்குள்ளே தான் வளருது. அப்போ இந்தியாவுக்குள்ளே வளர நாட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போய் தான் ஆகணும். எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது அங்கே போகணும், அந்த ஸ்டேட்டில் நம்ம வரணும். ஐயோ இது நல்லா இருக்கு. இதுதான் தொழில். ஆனால் அந்த புரோக்கர்ஸ் வந்து தயவுசெய்து மெயிண்டை மாற்றி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கஸ்டமரை கூட்டிகிட்டு போகிறத பற்றி தொலை கிடையாது. நல்ல கடைக்கு கூட்டிகிட்டு போய் வியாபாரம் பண்ணி கொடுத்து சந்தோஷமாக பண்ணால் ஹாப்பி, நோ ப்ராப்ளம். அதுவே அவங்களுக்கு ஏக்குமாறா அதாவது நம்ம நினைக்கிறது ஒன்று நடந்தது ஒன்று நடந்துச்சுன்னா அவங்க மனம் கஷ்டப்படாதா? தயவுசெய்து யார் மனசையும் கஷ்டப்படுத்தாமல் நல்லா தொழில் செய்யுங்க, நல்லா பண்ணுங்க, செய்யுங்க, வேண்டான்னு சொல்ல. ஆனால் இந்த மாதிரி டைவெர்ட் பண்ணாதீங்க. கஸ்டமர்ஸை வந்து டைவெர்ட் பண்ணாதீங்க. வர்றவங்களை வந்துட்டு எங்கள் சொந்த கடையில் இதெல்லாம் வாடகை கடை இவங்களாம் ரேட் அதிகமாக சொல்லுவாங்க. தயவுசெய்து யாரும் டைவெர்ட் பண்ணாலும் நீங்கள் நம்பாதீங்க. நீங்கள் முதல்ல போய் நேரில் போய் செக் பண்ணுங்கள். ரேட்டை செக் பண்ணுங்கள், குவாலிட்டியை செக் பண்ணுங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட முடிவு எடுங்க. நான் உங்களை முடிவு எடுக்க வேணான்னு சொல்ல, நீங்கள் அப்புறமா முடிவு எடுங்க. அந்த தவறான முடிவு மட்டும் கூப்பிட்டாங்கன்னு தயவுசெய்து யாரும் போக வேண்டாம். ஏன்னா கூப்பிட்டு வாய் கொடுத்தாலே நீங்கள் மாட்டிக்குவீங்க. இங்கே வாங்க, இங்கே இருக்குது, எங்கிட்ட அங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தயவுசெய்து யார் கூப்பிட்டாலும் போகாதீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. உங்களுடைய கவனத்தை எப்பயுமே திசை திருப்பாதீங்க. அப்போ தான் உங்களுக்கும் நல்லது நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. வாழ்க வளமுடன்.